இன்னைக்கு சாப்டர் 3 இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்லேருந்து புக் ரிவ்யூ கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவுக்கு முன்னாடி நம்ம ஆத்தர் வந்து என்ன சொன்னாங்க, பெஞ்சமின் கிரஹாம் என்ன சொல்கிறான்னா, நம்ம பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஃபியூச்சர் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாமா, முடியுமா முடியாதா அப்படின்னு நம்மளே கொஸ்டின் கேட்க வைக்கிறாரு. அவர் சொன்ன எல்லாம் இந்த அமெரிக்காவில் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம இந்தியாவில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி நான் இந்தியாவில் தகுந்த மாதிரி எக்ஸாம்பிளோட நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அதாவது எம்ஆர்எஃப்னு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒரு ஷேர் வந்து 7,000 ருபீஸுக்கு இருந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் இன்னும் ரொம்ப 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 மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது எப்படி அவ்வளோக்காக ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படி சொன்னது அப்புறமா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயர்க்குள்ளேயே அதோட அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் வந்து அதோட 2x ரிட்டர்ன் கொடுத்துச்சு. யாருமே ஃப்யூச்சரை வந்து அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் ஹியூமன்ஸால் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒன்றா ஃப்யூச்சர் மட்டும்தான். அதுதான் கம்பல்சரி, அதுதான் இயற்கைன்னு சொல்லலை. அதுக்கப்புறமா பெஞ்சமின் கிரஹாம் பெல் இதோட இன்வெஸ்டிங்கோட இன்னும் நம்ம டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை வந்து நம்ம கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. பெஞ்சமின் கிரஹாம் பெல் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஏதோ உங்களுக்கான செக்யூராக வச்சுருக்கிறதுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை ரொம்ப முக்கியமான தேவை. ஆஸ் எ இன்வெஸ்டரை நம்ம பார்க்குறதுக்கு நாளைக்கே நமக்குன்னு ஒரு மணி வந்து ஃபினான்ஷியலி நமக்குன்னு ஒரு ட்ராப்பாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுக்குள்ளே வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்டிங் பண்ணுறது லாங் டேர்முக்கு மட்டும்தான் இன்வெஸ்டிங் பண்ணுறதுனால நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்டுனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்புறமா இதோட இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் எப்படி ஒரு கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் மேன் விளாடும் போது கமெண்ட்ரி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த புக்கு பண்ணும்போது பெஞ்சமின் கிரஹாம் பெல் வந்து எழுதிட்டு அப்புறமா கமெண்ட்ரி ஜேசன் வுட் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன கமெண்ட்ரினா, இது கொஞ்சம் நமக்குன்னு ஒரு மாடர்ன் டேட்ஸில் வந்து இது வந்து அவர் எப்போ எழுதியிருக்காருன்னா 19 to 2000 ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்த கமெண்ட்ரி ஃபுல்லாக இந்த புக்கெல்லாம் முடிச்சு வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு இது 1 by 1 நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் சொல்ல வரேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கமெண்ட்ரியில் நம்ம இன்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டேர்முக்கு தான் ரொம்ப முக்கியம். அதாவது ஷார்ட் டேர்முக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்பெக்குலேட்னா போன வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொன்னேன் ட்ரேடர். நம்ம வந்து இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்குள்ள நம்மளோட, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஒருத்தவனுக்கு ஏஜ் 26, அதுக்குள்ளே அவனுக்கு ஹவுசிங் லோனு, எஜுகேஷன் லோனு, அப்புறமா இந்த மாதிரி ஏகப்பட்ட லோன் அப்புறமா கிரெடிட் கார்டு லோன், அந்த மாதிரி ஏகப்பட்ட லோனில் வந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து அவன் ஒத்தால் தான் ஏர்ன் பண்ணுறான். அதுக்கப்புறமா அவனால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதில் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதோ கொஞ்சம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் ஏதோ கொஞ்சமாக அவரை இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இந்த 5 வருஷத்தில் இன்னும் அவரோட டெப்த்தை வந்து இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராக கவர் பண்ணுங்க அப்படி தான் சொல்ல வர்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு. ஒருத்தவருக்கு வந்து ஏஜ் 45 ஆயிடுச்சு. அவர் வந்து எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்க பசங்க எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அந்த வயசான ஒரு பெரியவர் வந்து அவர் எப்போ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறமா எல்லாமே அவங்க ஃபேமிலி வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமா அவர் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க ஃபேமிலி பேரில் ஏதோ கொஞ்சமாச்சு வெல்த்துக்கு வர்றதுக்கு தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 1920 பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு கமெண்ட்ரி வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்ஃப்ளேஷனால் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஷேர்ஸோட ப்ரைஸும் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஜேசன் வுட் அப்படி சொல்லியிருக்காரு. அது உண்மையாக பொய்யான்னு ஃபுல் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அவர் சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வாரன் பஃபட்டோட கொடுத்த எக்ஸாம்பிளோடு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு வாரன் பஃபட் என்ன பண்ணார்னா, வாரன் பஃபட் 1920 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ மைக்ரோசாஃப்ட்டு அந்த மாதிரி கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வந்து அதிகமாக மார்க்கெட் வந்து செம்ம புல்லிஷ் ஆச்சு. எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. வாரன் பஃபட் வந்து அப்போதைக்கு இன்வெஸ்டே பண்ணல.
அப்போதைக்கு சுற்றி இருந்தவங்க எல்லா பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண தெரில, இவனுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி இவனோட மூளை மழுங்கிருச்சு, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஆனால் அவர் என்ன யோசிச்சார்னா, எனக்கு தெரியாத கம்பெனிஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை பற்றி அவருக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, அதனால் அவர் இன்வெஸ்ட் பண்ணல. அதை கரெக்டாக அவர் இன்வெஸ்ட் பண்ணாதப்போ கரெக்டாக 1923 வந்து மார்க்கெட்டு ஃபுல் கிராஷ் ஆகிருக்குது. அது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான். அப்போதைக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து 1923 ரொம்ப ரொம்ப கிராஷ் ஆனதுக்கப்புறமா அப்போ தான் அவர் சொல்ல வர்றாரு. கமெண்ட்டில் வந்து ஜேசன் வுட் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு தெரியாத கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தானா, யாரோ ஒருத்தாலும் கம்பெனியில் ஏதோ இந்த ஃபண்ட்ஸில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது அப்படி சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட பெரிய பெரிய முட்டாள்தனம் அப்படி சொல்ல வராரு. ஆங்க, பெஞ்சமின் வந்து நமக்குன்னே கடைசி அந்த சாப்டர் முடியும் போது 3rd சாப்டரை மட்டும் கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு கொஸ்டின் கேட்க வைக்கிறாரு. என்ன கொஸ்டின் கேட்க வர்றாருன்னா, இப்போ உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி தெரியுது, அது செம்ம நல்ல கம்பெனி, அது ஊர் உலகத்துக்கு எல்லாமே தெரியுது. அந்த மாதிரி தெரியிற கம்பெனியில் வந்து எல்லா பேரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா பேரும் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதனோட கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் வந்து நினச்சி பார்க்க முடியாத மார்க்கெட்டில் இல்லாத பிஇ ரேஷியோ வந்து அதிகமாக போகும். மார்க்கெட்டில் பிஇ ரேஷியோ அதிகமாக போதும். அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டில் அதோட ஷேர்ஸ் மட்டும் வாலிட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அதிகமாக ஆகும்போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கம்மியாக தான் ஆகும். ஏன்னா இப்போதைக்கு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட எவ்வளோ சொல்கிறேன் 25 to 30 ரிட்டர்ன்ஸ் அவர் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே ஒரு ஆள் அது ஒரே கம்பெனியில் வந்து 100 கோடி, அதாவது 1 லட்சத்துக்கு மேலே கஸ்டமர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எல்லா பேர்த்துக்கும் டிவைட் பண்ணி போட்டால் இருக்கிறது எல்லா பேர்த்துக்கும் ஒரு 10% தான் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி 3வது பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்க வர்றாருன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு 10 to 15% தான் ரிட்டர்ன் வரணும் இயர்லி, அவ்வளோதான், இது போதும். ஏன்னா இதுக்கப்புறமா 30 to 40% அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த 1923 மட்டும் சொன்ன மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போதோ அவ்வளோக்கு அவ்வளோ கீழே வரும். இதுதான் பெஞ்சமின் கிரஹாம் வந்து சொல்கிறாரு. நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட பெரிய 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 ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு நம்மளாம் ஆசைப்பட்டுட்டு அது ஸ்டாக் புரோக்கர் வந்து சொல்கிற மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக ரிட்டர்ன் வரும் சொல்லிட்டு நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃபுல் கேபிட்டலை வந்து நம்மளை லூஸ் பண்ண வைக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. அப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் சொன்ன மாதிரி வாரன் பஃபெட் என்ன அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் கைஸ். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு தெரியாத கம்பெனியில் கண்ணை மூடிட்டுக்கிட்ட நம்ம வாங்கக்கூடாது. ஃப்ரீயாக கொடுத்தாலுங்கிட்ட சரி சும்மா இருக்கிறதுங்கிட்ட வாங்கி வைக்கணுமே தவிர அதுக்குன்னு நம்ம காசை ஃபுல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அப்புறமா முக்கியமான என்ன சொல்ல வர்றான்னா, எதனால ஒரு ஷேர் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கம்பெனியில், எதனால ஷேர் ப்ரைஸை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறேன். ஃபஸ்ட்டு அவங்களோட க்ரோத், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்பெனியோட ஷேர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். 2 பாயிண்ட்டு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர். ஏன்னா ரியல் ட்ரேடர்ஸால் மட்டும்தான், ஏன்னா இன்றைக்கி வாங்குவான் நாளைக்கு செல் பண்ணுறனால மார்க்கெட்டை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேலன்ஸ் இல்லாத வாசலிட்டி வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஸ்பெக்குலேட்டரால் தான். இதுதான் பெஞ்சமின் கிரஹாம் வந்து இந்த 3rd சாப்டரில் வந்து சொல்கிறாங்க.